மசாலா தோசை பைட்ஸ். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க மசாலா தோசை சாப்பிட்டுருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. ஒன்னும் இல்ல, தோசை தவால ஊத்துற அதே மாவை பணியார தவால ஊத்திட்டு அதுக்குள்ள ஸ்டஃபிங் வச்சு மசாலா தோசை பைட்ஸ் பண்ணியாச்சு. இது வெளியில நல்லா கிறிஸ்பியா, உள்ள ஸ்டஃபிங்கோட செம டேஸ்டியா இருக்குங்க. இது கூட கார சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? தவால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், சோம்பு தாளிச்சுக்கோங்க. இதுல தூளா கட் பண்ண ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி, கருவேப்பிலையை வதக்கிடுங்க. இதுல 2 உருளைக்கிழங்க வேக வச்சு சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடுங்க. ஆறுனதும் இந்த மாதிரி குட்டி குட்டியா உருண்டை பிடிச்சு வச்சிருங்க. இதை செய்யறதுக்கு உங்ககிட்ட இட்லி மாவு இல்ல தோசை மாவு எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு குழியிலும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். கண்டிப்பா நெய் சேர்த்தீங்கன்னா தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். 1/2 கரண்டி மாவு மட்டும் ஃபர்ஸ்ட் ஊத்திக்கோங்க. அதுல இந்த உருண்டைகளை உள்ள வச்சுட்டு இது கவர் ஆகுற அளவுக்கு மாவு மேல ஊத்திக்கிட்டீங்கன்னா போதும். நிறைய ஊத்திட்டீங்கன்னா ரொம்ப மெஸ்ஸி ஆயிடும், ஷேப்லெஸ்ஸா வரும். இதை லோ ஃபிளேம்லயே வச்சு செய்யுங்க. கிட்டத்தட்ட 7 இருந்து 8 நிமிஷம் வச்சீங்கன்னா தான் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனா வரும். அதே மாதிரி அடுத்த சைடு மாத்தினதும் நீங்க 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியா ரெடி ஆயிடும். அட, இதை செய்யறதுக்கு நான் மசாலா தோசை 2 சுட்டு அழகா சாப்பிட்டுருவேனேன்னு நீங்க சொல்றது என் காதுல விழுது. ஆனா எப்பயாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிடும்போது ஒரு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஸோ பிஸி மாம்ஸ் வீக்கெண்ட்ஸ்ல செய்யுங்க. ஹோம் மேக்கர்ஸா இருக்கிறவங்க, டைம் இருக்கிறவங்க உடனே ஈவினிங்கே செஞ்சிருங்க. ஆனா செய்யும் போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?